Hi students, in this video we will discuss about using toilets. In the world, nearly 1 billion people have no access to toilets at all and they are forced to open defecation. Open defecation spreads diseases such as cholera and diarrhea. Groundwater is polluted by toilets and it also causes diseases. Children also get affected by intestinal worms which causes anemia. So, it is necessary to use toilets. Okay. இப்போ என்னமா நம்ம வந்து டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வந்து டாய்லெட்டே இல்லாமல் அவங்க வந்து திறந்த வெளியில் மலங்கழிக்கிறாங்க. அந்த திறந்த வெளியில் மலங்கழிக்கிறதுனால நமக்கு பல நோய்கள் வந்து பரவுது. இது போல் காலரா, டயேரியா 2 நோய் போல இன்னும் நிறைய நோயெல்லாம் பரவும். அப்புறம் நம்ம கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, நம்ம கீழே நிலத்தடி நீர், அது வந்து நம்ம டாய்லெட் வந்து வர்ற தண்ணி வந்து அது வந்து பொல்யூஷன், நம்ம திறந்த வெளியில் மலம் கழிக்கிறோம்ல, அதனால வந்து அந்த கீழே இருக்க தண்ணி மாசுபடுது. பொல்யூட்டடானது மாசுபட்டு அது மூலியமா நமக்கு நோய்கள்லாம் நிறைய பரவுது. தென் சில்ட்ரன் வந்து என்ன பண்றாங்க, அந்த நோயினால அந்த மாசுபடுதுல்ல, அந்த மாசுபடுறதுனால நமக்கு என்னது புழுக்கள் வந்து உருவாகும், குடல் புழுக்கள். அந்த புழுக்கள் வந்து நமக்கு பாதிச்சு சில்ட்ரன் யார், குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டு அவங்க வந்து அனீமியாங்கிற நோயில பாதிக்கப்படுறாங்க. அனீமியான என்னது, இரத்த சோகை, அந்த நோய் வந்து அவங்களுக்கு பாதிச்சிருது. ஸோ இட் இஸ் நெசசரி டு யூஸ் டாய்லெட்ஸ். அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த டிசீசஸ்லேருந்து வெளியில் வரணும்னா நம்ம என்ன செய்யணும், அவசியம் டாய்லெட் யூஸ் பண்ணணும். ஓகேவாமா? தென் வேர்ல்ட் டாய்லெட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் November 19th. நம்ம உலக டாய்லெட் தினம் எப்போன்னா November 19th. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், why is it important to have a toilet? Having a toilet prevents diseases like cholera. Second one, offers privacy. Third one is convenient. Fourth one is safe. அதாவது நம்ம வந்து ஏன் வந்து நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவென்ட்ஸ் டிசீசஸ் லைக் காலரா, அதாவது காலராலேருந்து நம்மளை பாதுகாக்கலாம். காலராங்கிற நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம். ஆஃபர்ஸ் ப்ரிவைசினா நம்ம தனியாக போய்க்கலாம், அந்த ப்ரிவைசி வந்து தனியாக நம்ம போய்க்கலாங்கிறது தான். தேர்ட் இஸ் கன்வீனியன்ட், அது வந்து நமக்கு வசதியாக இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஓகே. தென் வாட் சுட் வி டூ டு வாஷ் அவுட் த இன்டெஸ்டினல் வார்ம்ஸ், அதாவது நம்ம வந்து இன்டெஸ்டினல் அந்த குடல் புழு இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி வந்து வெளியேற்றலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. We should use toilet and avoid open defecation. We should wash our hands after using the toilet. This will help us to have a healthy life. அதை வந்து நம்ம குடல் புழுவை வந்து எப்படி நீக்கலாங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த ஓப்பன் டெஃபிகேஷனா நம்ம வெளியில மலம் கழிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடணும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து டாய்லெட் போயிட்டு நல்லா கை கழுவிட்டு அப்புறம் தான் வெளியில் வரணும். நெக்ஸ்ட்டு திஸ் வில் பி ஹெல்பஸ். இதெல்லாம் எதுக்கு நமக்கு பயன்படுதுன்னா, நம்ம வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இது பயன்படுது. ஓகே. தென் நேஷனல் டிவார்மிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் February 10th. அதாவது உலக தினம், அந்த குடல் புழு நீக்கம் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல்ல கூட மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது வந்து எப்போனா February 10th. அதான் உலக குடல் புழு நீக்கம்
நீக்க நாளுங்கிறது தான் அந்த February 10th. ஓகே. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் டெஃபிகேஷன். நம்ம வந்து வெளியில திறந்த வெளியில மலம் கழிக்கிறதுனால என்ன வந்து நமக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாட்டர் போர்ன் டிசீசஸ், அதாவது தண்ணி மூலம் நமக்கு வந்து நோய்கள்லாம் பரவும். செகண்ட் ஒன் வந்து டிசீசஸ் காஸ்டு பை இன்செக்ட் கேரியர், அதாவது அந்த ஈக்கள்ல எல்லாம் அந்த மலத்துல இருந்து உட்கார்ந்துருந்துட்டு நம்ம அப்புறம் வீட்டில் வந்து நம்ம சாப்பாட்டுல எல்லாம் உட்காரோம், அதனால நமக்கு பல நோய்கள் வரும். அடுத்து பொல்யூஷன். பொல்யூஷன்னா நமக்கு என்ன பண்ணுது, மாசுபடுது. ஓகே. தென் ஓப்பன் டெஃபிகேஷன் ப்ராஹிபிட்டட், அதாவது நம்ம திறந்த வெளியில் மலம் கழிக்காதீங்கிறத இந்த ஒரு நாய் மூலியமா நமக்கு ஒரு போர்டு வச்சு காமிச்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் மோர் டு நோ, இன்னும் சில செய்திகள் தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. ஓகே. Slob International Museum of Toilets is in Delhi, India. It exhibits different toilets models from 50 countries across the world, spanning from 3000 BC till the 20th century. ஓகே. அதாவது நம்ம டாய்லெட்ஸை பற்றி ஸ்லாப் இன்டர்நேஷ்னல்னா என்னது, பன்னாட்டு அருங்காட்சியகத்திலிருந்து வச்சிருக்காங்க. எங்கன்னா டெல்லியில், இந்தியாவில் இருக்க இந்தியாவோட தலைநகர் வந்து டெல்லி, அந்த டெல்லியில் வச்சுருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ நிறைய வகையான வேற வேற டாய்லெட்ஸ் இருக்கும்ல, அந்த மாடல்ஸ்லாம் 50 நாட்டிலிருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எப்படி எதுல இருந்துன்னா, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி கிமு சொல்லுவாங்கல்ல, அதுல 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுல 3000 ஆண்டுல இருந்து, ஓகே, அதுல இருந்து 20வது நூற்றாண்டு வரையில உள்ள மாடல்ஸ் எல்லாம் எல்லாமே அதுல இருந்து வச்சிருக்காங்க. எந்த இதுல, அந்த மியூசியத்துல. ஓகேவா. ஆனா இப்போ வந்து நம்ம வந்து 2 வகையான டாய்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சாதா டாய்லெட் ஒன்று, அடுத்து வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்திங். டிஸ்கஸ் வித் குரூப். Why do we take bath? Why is it important to take bath daily? Why do we use soap to clean our body? அதாவது இப்போ பாத்திங்னா என்னது, குளியல். இப்போ ஏன் வந்து நம்ம குளிக்கணுங்கிறத இப்போ நம்ம என்ன செய்யணும், குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏன் நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின். ரெண்டாவது வந்து ஏன் வந்து நம்ம டெய்லி குளிக்கணும், டெய்லி குளிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து why do we use to clean our body, சோப்பு வந்து ஏன் வந்து நம்ம போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாத்திங், குளிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து cleanses to the body, removes dirt and odor, protects oneself from infection, improves blood circulation. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பாடியை க்ளீனாக வச்சுக்கலாம் அந்த பாத் குளிக்கிறது மூலம். ரெண்டாவது வந்து நம்ம டர்ட்னா அழுக்கு, ஆடர்னா நம்ம அந்த வியர்வையினால வர அசுத்த காற்று, துர்நாற்றம். அடுத்து protects oneself from infection, நம்ம வந்து அந்த நோயிலிருந்து, அதாவது நம்ம இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம், நம்மளை பாதுகாத்துக்கலாம். அடுத்து இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன், நம்ம ரத்த ஓட்டம் வரதுல நம்ம உடம்புல வர ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இது வந்து எதனால, நம்ம குளிக்கிறதுனால. ஓகேவா. தென் வேர்ல்டு ஹெல்த் டே இஸ் observed on April 7th, அதாவது உலக ஹெல்த் டே வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி. ஓகேவா. தென் the fruits of soapberry tree or saponin which are used as a soap substitute. நம்ம இதில் என்னன்னா, சோப்புக்கு பதில் அந்த சோப்பெரி பழத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பெரி பழம்னா என்ன தெரியுமா, பூந்தி கொட்டைக்காய். பூந்தி கொட்டைக்காய்னா என்னன்னா, அது வந்து உருண்டையாக இருக்கும்,
நம்ம சீயக்காய் அரைக்கிறதுல இருந்து இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சா தலைக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ் இன் பாத்ரூம். நம்ம வந்து பாத்ரூம்ல எப்படி சேஃப்டியா இருக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், do not play with water or run around in the bathroom. பாத்ரூம்ல வந்து அந்த தண்ணியில வந்து ஓடக்கூடாது, சுத்தி ஓடக்கூடாது. You may get hurt. நம்ம அதனால அதுல இருந்து வலிக்கி விழுந்துடலாம். Second one, do not touch the sharp objects such as blades, razors and scissors kept in the bathroom. அதாவது பாத்ரூம்ல வச்சிருக்கிறத ஷார்ப்பான பொருள்கள் என்னென்ன பொருள் வச்சிருப்பாங்க, பிளேடு, ரேஷர், சிசர் மூணுமே வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன செய்யணும், டச் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஓகே. தென் யூஸ் ஹாட் வாட்டர் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அடல்ட் ஒன்லி. அதாவது நம்ம ஹாட் வாட்டர் வச்சிருக்கப்ப என்ன செய்யணும், பெரியவங்களை வச்சுக்கிட்டா அதை நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். Do not leave soap bar on the floor. Someone may sleep due to it. அதாவது நம்ம வந்து சோப்பை வந்து என்ன செய்யக்கூடாது, சோப் போட்டுட்டு அந்த சின்ன சின்ன துவர்லாம் என்ன செய்யக்கூடாது, கீழே போடக்கூடாது. கீழே ஏன்னா நம்ம என்ன செய்யலாம், அதுலேயே நம்மளே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடலாம். ஓகேவா? தென் do not leave the bathroom floor wet. Dry the floor using wiper before you leave. அதாவது நம்ம பாத்ரூமை வந்து எப்பயுமே தண்ணியா ஈரமா வச்சுக்க கூடாது. ஏன்னா அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அதுல நம்ம அதனால சுத்தம் பண்ணிட்டு மாவு இதெல்லாம் வச்சு நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் நம்ம போகலாம் அதுல. ஓகேவா? இல்லைன்னா கீழே வந்துருவோம். Do not touch electric switches with wet hands. You may get hurt with an electric shock. அதாவது நம்ம என்ன செய்யணும், ஈர கையோட நம்ம போய் எலக்ட்ரிக் சுவிட்செல்லாம் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஏன்னா அது வந்து நமக்கே என்னது, ஷாக் ஆயிடும். ஓகேவா? See the pictures. இப்போ வந்து நம்ம வந்து லெட்டினை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போ சில பிக்சர்ஸ் வழியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்டானதை நம்ம வந்து டிக் அடிக்கணும், தவறானதை நம்ம என்ன செய்யணும், கிராஸ் பண்ணிடணும். ஓகேவா? புட் எ டிக் ஃபார் கரெக்ட் ஆக்ஷன் அண்ட் கிராஸ் ஃபார் ராங் ஆக்ஷன். தப்பானதை வந்து கிராஸ் பண்ணிடு, கரெக்டானதை டிக் அடிச்சிடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், பாத்ரூம் லெட்டினை வந்து அவன் ஓப்பன் பண்ணியிருக்கான், ஆனால் கீழே வந்து யூரின் போகிறான். அப்போ அது என்னது, தவறு. அப்போ கிராஸ் பண்ணிடணும். ஓகே. தென் அந்த பையன் வந்து சுவத்துல வந்து பாத்ரூம் இருக்கு, லெட்டின் இருக்கு, அதில் யூஸ் பண்ணுறான். அது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து அந்த பையன் என்ன பண்ணுறான், வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துருக்கான். ஆனால் என்ன செஞ்சுருக்கான், அந்த மூடியை வந்து லிட்டை வந்து 3 மணிக்கே போயிடும். அது வந்து தவறானது. அதனால நம்ம அதில் கிராஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன்ல வந்து சோத்துல வந்து அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அவங்க வந்து இது போடுவாங்க, நம்ம லிக்விட் கொடுத்துருவோம், சோப் வாட்டர் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம என்ன செய்யணும், கை கழுவிட்டு தான் திரும்ப வெளியில் வரணும். அப்போ அது வந்து என்னது, டிக் அடிக்கணும். ஓகேவா? டிக் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அவன் லெட்டினில் காலை வச்சு ஏறி காலை கழுவுறான். அதனால அதுக்கு என்ன செய்யணும், தவறானது, ராங் ஆக்ஷன். அதனால அதை வந்து கிராஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் போகிறான், ஆனால் அந்த பொசிஷன் வந்து அவன் ராங்காக உட்காந்துருக்கான். இது வந்து என்னது, ராங் ஆக்ஷன். அதனால் நம்ம என்ன செய்யணும், கிராஸ் பண்ணிடணும். ஓகேவா? அதில் கிராஸ் போட்டு. இப்போ இதே மாதிரி நீ வேறு ஏதாவது ஒரு பிக்சர் போட்டு, உனக்கு தெரிஞ்ச பிக்சர் போட்டு ராங்கான ஆக்ஷன், கரெக்டான ஆக்ஷன் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக போட்டு.
Next, let us answer. Read the statements given below. Identify whether it is right or wrong and put the suitable symbol. இதில் வந்து இப்போ இந்த பிக்சரில் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி நீ அதை என்ன செய்யணும், அந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீ வந்து ரீட் பண்ணிட்டு எது கரெக்டு எது ராங்னு சொல்லிட்டு நீ டிக் அடிக்கணும். டிக்கு இல்லைன்னா கிராஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், வெட் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் வாஷிங். நீ என்ன செய்யணும், வாஷ் பண்ண முன்னாடி கையை வந்து கழுவணும். கையை தண்ணி ஊற்றி நினச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தண்ணி ஊற்றி நினைக்கிறான். செகண்ட் ஒன் வந்து அந்த படத்துலேயே செகண்ட் ஒன் பாரு, அவன் வந்து கையை மட்டும் இப்படி வச்சு தேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவன் கையை நினைக்கிறாதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ அதில் டிக் அடிச்சிடணும். நெக்ஸ்ட் ஒன், அப்ளை சோப் ஆன் ஹேண்ட்ஸ். இப்போ வந்து கையில் வந்து என்ன செய்யணும், சோப்பை வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து தண்ணியை வச்சு கையை கழுவிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஒன் வந்து சோப்பு வந்து போட்டு கையில் கழுவுறான். கையை தேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ எது கரெக்டு? அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது தவறானது, ராங் ஆன்சர். ரெண்டாவது இருக்கிறது அந்த சோப்பு விடுறது தான் என்னது கரெக்ட் ஆன்சர். அதில் டிக் அடிச்சது. அடுத்து தேர்ட் வந்து ரப் த பேக் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். அதாவது கையில் பின்னாடியும் சேர்த்து என்ன செய்யணும், கழுவணும், தேய்ச்சி கழுவணும். அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் படத்தில் வந்து அவன் கையை பின்னாடி தேய்ச்சி கழுவுறான். அடுத்ததுல வந்து அவன் சோப் வாட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இது ஃபர்ஸ்ட் இருக்கிறதா பின்னாடி இந்த கையை பின்னாடி கழுவுறான்ல, அதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ அதை டிக் அடிச்சிடணும். அடுத்து ரப் த தம். இந்த கட்டை வரல சேர்த்து என்ன செய்யணும், நல்லா தேய்ச்சி கழுவணும். அவன் வந்து ரெண்டாவது இருக்க படத்தில் என்ன செய்யறான், வெறும் கையில் வச்சு தண்ணி ஊற்றி கழுவுறான். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் என்னது கரெக்ட், அது ராங், பின்னாடி இருக்கிறது ராங். அடுத்து யூஸ் எனஃப் வாட்டர் டு ரின்ஸ் த ஹேண்ட்ஸ். அதாவது கை கழுவுறப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்து என்ன செய்யணும், கை கழுவணும். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற படத்தில் வந்து லேசாக சோப் போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கழுவுறான். அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் இருக்குது வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 2 minutes. அதாவது நம்ம கை கழுவுறப்ப என்ன செய்யணும், 2 நிமிடமாவது நல்லா வச்சு கையை தேய்ச்சி கழுவணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அந்த பக்கம் இருக்கிறதுல கழுவிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ரெண்டாவது இருக்கிறது தான் என்னது கரெக்ட் ஆன்சர். அப்போ அதுக்கு டிக் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது கிராஸ் பண்ணிடு. அடுத்த என்னது யூஸ் சோப் பாத்திங். அதாவது நம்ம குளிக்கிறப்ப சோப் போட்டு குளிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது சோப் போட்டு குளிக்கிறா, செகண்ட் ஒன் வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றுறான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது தான் கரெக்டு, சோப் வாட்டர் போட்டு சோப் போட்டு குளிக்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், யூஸிங் டாய்லெட்ஸ் இஸ் ஏ குட் ஹேபிட். அதாவது டாய்லெட்டில் இது போகிறது கரெக்டு, டாய்லெட் போடுறதுல தானே கரெக்டு. அதை ஓப்பன் வெளியில் டாய்லெட் போடுறது வந்து மலம் கழிக்கிறது தவறான ஆன்சர். அப்போ எது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது டாய்லெட் யூஸ் பண்ணுறான்ல, அதான் வந்து குட் ஹேபிட். அதை வந்து என்ன செய்யணும், கரெக்ட் போட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட். இதில் வருண் இஸ் இன் த பாத்ரூம். He is searching the things to take bath. Help him to find things by coloring them. அதாவது வருண் வந்து பாத்ரூமில் இருக்கான். இப்போ வந்து இந்த இதில் பாத்ரூமில் இருக்க திங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எது கரெக்டுன்னு பார்த்து அந்த எதை செய்யணும், கலரிங் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து எங்கே இருக்குது, டவல் இருக்கா? ஓகேவா? அதை வந்து நீ என்ன செய்யணும், கலரிங் பண்ணிடலாம். உனக்கு என்ன கலர் இஷ்டமோ அதை கலரிங் பண்ணு. நெக்ஸ்ட் ஒன் மக் இருக்கா இல்லையா, அதுக்கு கலரிங் பண்ணிடு. ஓகேவா? தென் சோப் இருக்கா இல்லையா, சோப் கேஸோட இருக்கு, அந்த இதை நீ என்ன செய்யணும், கலரிங் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பக்கெட்டை வந்து நீ என்ன செய்யணும், கலரிங் பண்ணணும். இப்போ கலரிங் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டவல் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து மக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து சோப் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது வந்து பக்கெட் கண்டுபிடிச்சிட்டோம். இது நாலுமே அவனுக்கு குளிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? Thank you, students.